நாம் எப்படி நமது அனைத்து புகார்களையும் முடித்துவிட்டு முழுமை அடைய வேண்டும்? ஓம் சாந்தி. நமக்குள் இருக்கும் அனைத்து குறைகள் மற்றும் பலவீனங்களின் காரணத்தை புரிந்து கொண்டு அதற்கு நிவாரணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் மாயாவின் விதிப்படி நாம் நம்மின் குறைகள் மற்றும் பலவீனங்களினால் மாயாவை வென்றவர் ஆக முடியாது. மாயா இந்த பலவீனங்களின் லாபத்தை எடுத்துக்கொள்கிறது மற்றும் கடைசி சமயத்தில் கூட இந்த பலவீனங்கள் மற்றும் குறைகளினால் அது நம்மை ஏமாற்றி விடுகிறது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம் யோகத்தின் மூலம் அனைத்து சக்திகளின் ஸ்டாக்கை நாம் சம்பாதிக்க வேண்டும். பிறகு இந்த அனைத்து சக்திகளின் ஸ்டாக்கை நாம் நிவாரணத்தின் காரணத்திற்காக அதை பிரயோகம் செய்ய வேண்டும், அதாவது உபயோகப்படுத்த வேண்டும். அதை உபயோகப்படுத்தினால் நாம் அனைத்து புகார்களிலிருந்தும் விடுபட்டு விடுவோம் மற்றும் முழுமையாக ஆக முடியும். ஏனென்றால் இந்த குறைகள் மற்றும் பலவீனங்களினால்தான் நாம் முழுமை அடையவில்லை. ஆகையால் இதற்கு நிவாரணம் செய்துவிட்டீர்கள் என்றால் இந்த அனைத்து புகார்களை முடித்துவிட முடியும். ஏனென்றால் இந்த ஸ்லோகனை நினைவு செய்யுங்கள், அதாவது இப்போது இல்லையேல் எப்பொழுதுமே இல்லை என்று. இந்த ஸ்லோகனை ஸ்மிருதியில் வைத்துக் கொண்டால் நாம் அனைத்து பலவீனங்கள் மற்றும் குறைகளை எளிதாக வேகமாக முடிக்க முடியும். ஓம் சாந்தி.